ராம அவதாரம். எம்பெருமான் பூலோகத்திலே மானிடனாக பிறந்து இந்த உலகத்தை உஜ்ஜீவிக்க வேண்டும் என்பதற்காக தசரதனுக்கு புத்திரனாக நாமெல்லாம் பிள்ளையாக ஒரு தகப்பனுக்கு பிறந்தோம் என்று சொன்னால் அது கர்மத்தின் அடியாக. ஆனால் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனே தனக்கு தகப்பனை தானே தேர்ந்தெடுத்து கொண்டான். அப்படி தேர்ந்தெடுத்து வந்ததுன்னா தசரதனாக இருந்தான். அந்த கோசலை மண்ணு புகழ் கோசலைதன் மணிவயிறு வாய்த்தவனே என்று சொல்லி ஒரு மனிதனுக்கு ஒரு பெண்ணுக்கு தான் வயிற்றிலே கர்ப்பவாசம் பண்ணி பிறப்பான். மகன் ஒருவர்க்கெல்லாம் மாமேனி பிரானாய் இருக்கக்கூடியவன் மகன் ஒருவர்க்காகவதே என்று சொன்னார்கள். அப்படி பிறந்து நாட்டில் பிறந்து மனுஷர்க்காய் படாதரப்பட்டு எல்லா செயல்களையும் செய்தானே என்று சொன்னால் இது யாருக்காக என்று சொன்னால் நம் போன்ற ஞானிகளை உஜ்ஜீவிப்பதற்காக மட்டும் அல்ல. அந்த காலத்திலே தேவர்களுக்கெல்லாம் பல இடையூறுகளை செய்து கொண்டிருந்தான். யாரென்றால் ராவணன், கும்பகர்ணன். அந்த ராவணன் கும்பகர்ணன் இருவரையும் அவனுடைய துன்பத்தை போக்குவதற்காக தேவர்களெல்லாம் சென்று திருப்பார்கடலிலே முறையிட்டார்களாம். எப்படியாவது தேவர்களுக்கு எது உணவு என்று சொன்னால் அந்த யாக யஜ்யங்களிலே நடக்கக்கூடிய அவிசுதான். அந்த அவிசு யாகம் நடக்கவில்லை என்று சொன்னால் அவிசு கிடையாது. அது இல்லை என்று சொன்னால் தேவர்கள் வாழ முடியாதாகினாலே யாகத்தை எல்லாம் அந்த கரதூஷணாதிகளை கொண்டு ராவணன் அழித்து வந்தான். என்ன காரணம் என்றால் நாட்டிலே நல்லவர்கள் வந்துவிட்டால் நம்மால் ஆட்சி செய்ய முடியாது என்பது அவருடைய திட்டமாகினாலே எப்படி கலியுகத்திலே நல்லவர்களை வாழ விட மாட்டார்கள், தர்மத்தை நிலைக்க விட மாட்டார்கள். அதற்கு என்ன இடையூறு பண்ணணுமோ அவ்வளவையும் பண்ணுவது போலே அப்பொழுது ராவணன் செய்து வந்தான். அவனை போக்குவதற்காக அந்த துயரை களைவதற்காக இந்த 33 கோடி தேவர்களும் சென்று எம்பெருமானிடத்திலே முறையிட அந்த ராவணனுக்கு வரத்தை கொழுத்து கொடுக்க வைத்திருந்தார்கள். யாராலும் தனக்கு அழிவில்லாமல் ஒரு பெரிய வரத்தை பெற்றிருந்தான். அப்படி சாகாவரம் பெற்றிருந்த அவனுக்கு அவன் யாரை மதிக்கவில்லை என்று சொன்னால் விலங்கையும் மனிதனையும் மதிக்கவில்லை. எந்த தேவர்களாலும் தனக்கு ஆபத்து வரக்கூடாது என்பதை மட்டும் நினைத்திருந்தானே தவிர மனிதனாக நினைக்காத பாவியாகினாலே எம்பெருமான் மனிதனாகவே பிறந்தினான். அந்த தசரதனுக்கு பல 60,000 மனைவிகள் இருந்தும் குழந்தைகள் இல்லை. அவன் தன்னுடைய பொழுதுபோக்குக்காக காட்டுக்கு வேட்டைக்கு சென்றான். வேட்டைக்கு சென்ற இடத்திலே அவனுக்கு மந்திரத்தினாலேயே அம்பு எய்யக்கூடிய ஆற்றல் உண்டு. சப்தவேதி என்ற ஒரு மந்திரத்தை சொல்லி அங்கு ஏதோ ஒரு யானை மிருகமானது நீர் அருந்துவது போலே ஓசை கேட்டது. அந்த ஓசை கேட்ட திசையிலே அந்த அம்பை எய்தான். அங்கு ஒரு சிறுவன் சொரக்குடுக்கை என்று சொல்லக்கூடியது, இப்போ மாதிரி வாட்டர் கேன்லாம் கிடையாது, சொரக்குடுக்கை தான் அன்றைக்கி தீர்த்தம் எடுத்துவதற்கு ஒரு வழி. அவன் தன்னுடைய தாய் தந்தையர் இருவரும் கண் தெரியாதவர்கள். அவரை காவடி மூலே தூக்கி கொண்டு வந்தவன் தாகம் என்று சொன்ன உடனே அவர்கள் இருவரையும் அப்படியே விட்டுவிட்டு நேராக சென்று அங்கு அருகிலே இருந்த ஓடையிலே தீர்த்தம் எடுத்தான். அந்த ஓசைதான் அவனுக்கு யானை குடிப்பது போலே சத்தம் கேட்டது. உடனே இவன் அந்த சப்தவேதி என்ற தசரதனானவன் அந்த அம்பை செய்தான் அந்த மந்திரத்தை சொல்லி. அது உடனே அந்த சிறுவனுடைய மார்பை துளைத்தது. அவன் இறக்கின்ற பொழுது ஐயோ என்று ஒரு ஓலமிட்டு இறந்தானான். உடனே தன்னுடைய தாய் தகப்பன் இருவருக்கும் தாகம் கொடுமாக இருக்கிறது, அவனுக்கு தீர்த்தம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு இறந்தான். தசரதனானவன் அவனை பார்த்த உடனே ஐயோ இப்படி ஆய்விட்டதே என்று சொல்லி தான் மனம் வருந்தி அந்த கொடுக்கையில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு சரவணனுடைய தாய் தந்தையருக்கு தீர்த்தம் கொடுக்க சென்றான். அவர்கள் இருவருக்கும் கண் பார்வை இல்லையே தவிர அந்த நடையினுடைய ஓசையை கொண்டு வந்திருப்பது தன்னுடைய பிள்ளை இல்லை என்பதை உணர்ந்து நீ யார் என்று கேட்க அந்த காலத்திலே சத்தியமே ஜெயதே என்று வாழ்ந்தவர்கள் உண்மையை சொன்னான். நான் இந்த நாட்டினுடைய அரசன் தசரதன், தங்களுடைய பிள்ளை தீர்த்தம் எடுத்த பொழுது ஓசையை கேட்டு நான் வேட்டைக்கு வந்தவன், ஒரு அம்பு எய்து விட்டேன், அவன் இறந்து விட்டான் என்று சொன்ன உடனே அந்த பெற்றோர்கள் என்ன செய்தார்கள் என்றால் உடனே தசரதனுக்கு ஒரு சாபம் இடுகிறார்கள். எப்படி என்னுடைய பிள்ளையை பிரிந்து நாங்கள் துடித்து கொண்டு இப்போ இறக்கிறோமோ அதே நிலையிலே நீ இறக்க கடவாய் என்று சொல்லி சொன்னாராம். அப்பொழுது தசரதனுக்கு குழந்தைகளே இல்லை என்ற மகா வருத்தத்தோடு இருந்தான். இந்த சாபம் கேட்ட உடனே அவனுக்கு மனதிலே ஒரு தெம்பு,
அது மட்டுமல்ல, ஒரு ஆனந்தம் உண்டானதாம். ஏனென்று கேட்டால் 60,000 ஆண்டுகள் இருந்தவனுக்கு குழந்தை இல்லையே என்று இருந்தவனுக்கு முனிவர்கள் சாபமிட்டால் அது கண்டிப்பாக பலிக்கும். ஏனென்றால் அவர்களெல்லாம் ஞானிகள். அந்த ஞானிகள் ஆகினாலே அது அப்படியே பலிக்கும், நமக்கு குழந்தை உண்டாகும் என்று சொல்லி அதற்கு பின்னாடி நாட்டிலே வந்தவன் அதை மறந்து விட்டான். அங்கிருந்து க்ஷேத்திராளமாக திருப்புல்லானி சென்று ஆதி ஜெகநாத பெருமாளை தொழுது அங்கு பெருமாளுக்கு அம்சையாக இருக்கக்கூடிய பிரசாதத்தை பாயசத்தை பெற்று தான் உண்டு மீண்டும் அயோத்தி சென்றான். அந்த அயோத்தியிலே வசிஷ்டருடைய ஆலோசனைப்படி ஒரு பெரிய யாகம், புத்திரகாமேஷ்டி யாகம் நடந்தது. அந்த யாகத்திலே அபிஷாக எல்லாம் சேர்த்த உடனே தேவர்களே முகந்து அங்கு ஒரு பாத்திரத்திலே அந்த பாயசம் வர அதை 3 மனைவிகளுக்கும் பிரித்து கொடுத்தான். அதனாலே 4 பிள்ளைகள். எப்படி மகாபாரதம் என்று சொல்லக்கூடிய கிருஷ்ணனுடைய அவதாரத்திலே 4 பேர் சேர்ந்து ஒரு பிள்ளையை பெற்றார்கள். இங்கு 4 பேர் சேர்ந்து 4 பிள்ளைகளை பெற்றார்கள். இந்த 4 பிள்ளைகள் எப்பேற்பட்டவர்கள் என்று சொன்னால் ஒவ்வொருத்தரும் விசேஷமான குணங்களை உடையவர். எப்படி என்றால், சாமானிய தர்மத்தை அனுபவிப்பதற்கு ராமனும், விசேஷ தர்மத்தை அனுபவிப்பதற்கு அனுஷ்டித்து காப்பதற்காகவே லட்சுமண பெருமாளும், விசேஷ தரமாக இருக்கக்கூடிய அந்த கிரமத்தை அனுஷ்டித்து காப்பதற்கு பரதனும், விசேஷ தமமாக இருக்கக்கூடியது சத்துருக்கனுடைய அந்த அனுஷ்டானமாக இருந்ததாகினாலே நாம் எப்படி இருக்க வேண்டும், சாமானிய தர்மத்தை காட்டிலும் அதே விசேஷ தர்மத்தை காட்டிலும் விசேஷ தரமாக இருக்கக்கூடிய தர்மத்தை காட்டிலும் விசேஷ தமமாக இருக்கக்கூடியது எது என்று சொன்னால் எம்பெருமானை தொழுவது லட்சுமணனுடைய நிலை. எம்பெருமானுடைய அனுஷ்டானத்தை கொண்டு அவனுடைய இட்ட வழக்காக இருக்கிறது பரதனுடைய நிலை. அப்பேற்பட்ட பரதனுக்கு தொண்டு செய்வதே சத்துருக்கனுடைய அந்த பாகவதனுக்கு தொண்டு செய்வது தான் உயர்ந்த நிலை. பெருமாளுக்கு யார் வேணாலும் செய்யலாம், அரசனுக்கு தொண்டு செய்வது போல. அப்படி இல்லாமல் இந்த தொண்டர் ஜடகோபன் என்று சொன்னபடி அந்த தொண்டனுக்கு தொண்டு செய்வதாக வாழ்ந்த சத்துருக்கன் ஆழ்வான் ஆகியனாலே இப்படி 4 பிள்ளைகளை பெற்றார்கள். இந்த 4 பிள்ளைகளும் 4 வேதங்கள் போலே அந்த தசரதனுடைய நாட்டிலே வாழ்ந்து உலகத்தை உஜ்ஜீவித்தார்கள். ராமனுடைய குணமானது அத்தனை பேரையும் மனத்துக்கினியான் என்று சொன்னார்கள். அந்த அயோத்தியிலே தெருவிலே சென்றான் என்று சொன்னால் ஒவ்வொருவரையும் பெயரிட்டு அழைக்கக்கூடிய அளவுக்கு அவர்களிடத்திலே அன்பு பூண்டிருந்தானாம். அவர்களுடைய குழந்தைகள் நலமா, அந்த பசு கன்று ஈன்றதா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு எளிமையாக இருந்தான். ஒரு அரசன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு அரச குமாரன் எப்படி இருக்க வேண்டும், அப்படி இருந்ததுனால தான் தசரதனுடைய ஒரு காலத்திலே கூப்பிட்டு கேட்குறார் மக்களையெல்லாம், எனக்கு வயதாகிவிட்டது, நான் இந்த ராஜ்யத்தை இந்த ராமனுக்கு கொடுத்து விடலாம் என்று நினைக்கின்றேன், உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்டார். ஏன்னா ஜனநாயகம் என்பது அதுதான், அவருடைய கருத்தை கேட்டு அதன்படி செய்யலாம் என்று. உடனே அனைவரும் சொன்னார்களாம் ஏக குரலாக, நீ விட்டு உடனே ராமனுக்கு பட்டம் சூட்டு என்று சொன்னார்களாம். உடனே தசரதன் கேட்டானாம், நான் என்ன உங்களுக்கு கொடுங்கோர் ஆட்சியாக செய்தேன் என்று சொல்லி. இல்லை, ராமன் சர்வ லட்சணம் பொருந்தியவன் மட்டும் நல்ல ஆன்மீக நல்ல குணம் உடையவனாகினாலே அப்பேற்பட்ட பிள்ளையை பெற்ற தவற நீ ஒன்றும் செய்யவில்லை, எனவே அவனுக்கு பட்டம் சூட்டு என்று சொன்னார்கள் என்று சொன்னால் அவ்வளவு பெருமையுடைய ராமன், அவனுடைய அவதாரமாக இருக்கக்கூடிய அயோத்தி, அந்த அயோத்திக்கு இன்று ஒரு பெரிய சிறப்பு. உலகில் உள்ள அத்தனை பேரும் அந்த அயோத்தியை நினைக்கக்கூடியது. ஒரு தடவை ஒருவர் ராமா என்று சொன்னாலே அவ்வளவு புண்ணியம் உண்டாகும். 1000 நாமங்களை சொல்ல முடியாதவர்கள், விஷ்ணு சகஸ்ரநாமம் முழுவதும் சொல்ல முடியாதவர்கள், ராமா என்று 2 எழுத்தை சொன்னால் போதும் என்று அந்த ஈஸ்வரனே சொன்ன பெருமையுடைய நாமத்தை நாம் எல்லோரும் இந்த உலகம் முழுவதும் சொல்லுகிற பொழுது இனி இல்லை எனக்கெதிர் என்று சொல்லி இந்து மதமானது, சனாதன தர்மமானது தழைக்கும். அது மட்டுமல்ல, உலகுக்கே வழிகாட்டியாக இந்த பாரத தேசம் திகழும் என்பதற்கு இதுதான் முன்னோடியாக அமைகிறது. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.